Hi friends, நான் Shobana Shantakumar. Welcome to Shobana's Kitchen Tamil. கிறிஸ்மஸ் என்றாலே ஃப்ரூட் கேக் தான் ஸ்பெஷல். அந்த ஃப்ரூட் கேக்கை எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் இன்றைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஏற்கனவே நாங்கள் டேட்ஸ் கேக் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்துருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக ரிச்சாக அதுவும் கராமல் சோஸ் சேர்த்து எப்படி குயிக்காகவும் சிம்பிளாகவும் வீட்டிலேயே நாங்கள் இந்த கேக்கை செய்யலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்களும் வாங்க இந்த டேஸ்டியான ஃப்ரூட் கேக்கை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த கிறிஸ்மஸ் கேக் செய்யறதுக்காக நான் 300 கிராம் பேரிச்சம்பழம் எடுத்திருக்கிறேன். இந்த பேரிச்சம்பழத்தை நான் சீட்ஸோட தான் எடுத்திருக்கிறேன். அதால நாங்கள் முதல்ல இந்த சீட்ஸை எடுத்துட்டு இந்த பழத்தை இவ்வாறு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி கொள்ளுவோம். இப்போ பாருங்க நாங்கள் பேரிச்சம்பழம் எல்லாம் வெட்டி முடிச்சிட்டோம். இப்போ இதோட நான் 200 கிராம் raisins எடுத்திருக்கிறேன். அதாவது கோல்டன் கலர்லையும் டார்க் ப்ரௌன் கலர்லையும் 100 கிராமா எடுத்திருக்கிறேன். இப்போ இதையும் நாங்கள் இவ்வாறு 2 பீஸா வெட்டி கொள்ளுவோம். இப்போ பாருங்க நாங்கள் இந்த பழங்கள் எல்லாம் இவ்வாறு சின்ன சின்ன பீசஸா வெட்டி எடுத்துருக்கலாம். இப்போ இதை நாங்கள் எப்படி ஊற வைக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த பழங்களை ஊற வைக்கிறதுக்காக ஒரு கராமல் சிரப்பை ரெடி பண்ணி எடுப்போம். அதுக்கு நான் 1 கப் சுகரும் 1 கப் தண்ணியும் எடுத்திருக்கிறேன். இப்போ நாங்கள் இவ்வாறு ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் முதல்ல சீனியை மட்டும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ பாருங்க இந்த சீனி உருகி நல்லா கராமலாக வர தொடங்கி இருக்குது. இவ்வாறு சீனியெல்லாம் நல்லா உருகினதும் அதோட நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற தண்ணியையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ பாருங்க இந்த சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சி எங்களோட கராமல் சிரப் ரெடி ஆயிட்டுது. இப்போ இதை நாங்கள் பழத்தோட சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ இந்த பழங்களை இவ்வாறு ஒருக்கா கராமல் சிரப்போட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மூடி 1 மணித்தியாலம் ஊற விடுவோம். இந்த கிறிஸ்மஸ் கேக் செய்யறதுக்காக இந்த பழங்களோட நான் 75 கிராம் பாதாம் பருப்பும் எடுத்திருக்கிறேன். அதையும் இவ்வாறு சின்ன சின்ன பீசஸா வெட்டி கொள்ளுவோம். நீங்க இந்த பாதாம் பருப்புக்கு பதிலாக முந்திரியம் பருப்பும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் கேக்கை செய்ய தொடங்குவோம். அதுக்கு முதல்ல அவனை 200 பாக செல்சியஸ்ல ப்ரீ ஹீட் பண்ண விடுவோம். இப்போ பாருங்க இந்த டேட்ஸ் raisins எல்லாம் இந்த கராமலோட நல்லா ஊறி நல்லா சாஃப்டா வந்திருக்குது. இப்போ இதோட நாங்கள் 100 கிராம் டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ இதோட நான் 200 கிராம் செரி பழமும் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நாங்கள் இவ்வாறு 2 பீஸா கட் பண்ணிட்டு இந்த பழங்களோட சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ பாருங்க நாங்கள் அந்த செரி பழமெல்லாம் வெட்டி முடிச்சிட்டோம். இப்போ இந்த டேட்ஸ் raisins டூட்டி ஃப்ரூட்டி செரி எல்லாத்தையும் இந்த கராமல் சாஸோட நல்லா திரும்பவும் இருக்கா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இப்போ இதோட நாங்கள் ஏற்கனவே வெட்டி வச்சிருக்கிற பாதாம் பருப்புல அரைவாசியை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ இதோட நான் 2 பேக்கெட் வெனிலா சுகரும் அதோட 1 டீஸ்பூன் பாதாம் எசன்ஸும் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு வெனிலா சுகர் கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இந்த பழங்களை இவ்வாறு 1 நிமிஷம் ஸ்லோவாக பீட் பண்ணி கொள்ளுங்க. அதிகமாக பீட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த பழங்களோட டேஸ்ட் தெரியாமல் போயிடும். எப்போவும் ஃப்ரூட்ஸ் கேக்கில் பழங்கள் கடிப்பட்டால் தான் அது ஒரு டேஸ்டாக இருக்கும். அதால் கூடுதலான நேரம் இல்லாமல் 1 நிமிஷம் பீட் பண்ணி கொள்ளுங்க.
இந்த கேக் செய்யறதுக்காக நான் 4 முட்டை எடுத்திருக்கிறேன். இப்ப நாங்க இவ்வாறு ஒவ்வொரு முட்டையா இந்த பழங்களோட சேர்த்து தொடர்ந்து பீட் பண்ணி கொள்ளுவோம். நாங்க மெட்ட கேக்ஸுக்கு பீட் பண்ற மாரி இந்த டேட்ஸ் கேக்குக்கு முட்டைய கூடுதலான நேரம் பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டா எங்களுக்கு சரியா இருக்கும். இப்ப இதோட நான் 1 கப் ஆயில் சேர்க்கிறேன். நீங்க விருப்பம்னு சொன்னா பட்டரும் சேர்த்துக் கொள்ளலாம். இப்ப இதோட நான் 200 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளோரும் அதோட 100 கிராம் ரவையும் 1 பேக்கெட் பேக்கிங் பவுடரும் சேர்த்துருக்கிறேன். இந்த ரவையை நீங்க இவ்வாறு கேக்கோட சேர்க்கறதுக்கு முதல் லோ ஹீட்ல ஒரு 4 தொடக்கம் 5 நிமிஷம் வறுத்தெடுத்து கொள்ளுங்க. எப்பவுமே நாங்க இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸை சேர்க்கும்போது ஒரே தரத்துல சேர்க்காம இவ்வாறு 2 தரத்துல சேர்த்துக்கொள்ளுங்க. அப்பதான் எங்களுக்கு அதுல கட்டி ஒன்றும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். நீங்க எந்த கேக் செய்யறதா இருந்தாலும் இவ்வாறு மாவை சேர்த்த பிறகு பீட்டர் யூஸ் பண்ணாதீங்க. பீட்டர் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த கேக் அடைஞ்ச மாதிரியும் அதே நேரத்துல களித்தன்மையாகவும் இருக்கும். அதை விட நாங்க இவ்வாறு ஒரு கரண்டியால மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னு சொன்னா அந்த கேக் நல்லா சாஃப்ட் ஆகும். அதே நேரத்துல கேக் நல்லா பொங்கியும் வரும். இப்ப பாருங்க நாங்க இந்த மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்ப இந்த கேக்கை இவ்வாறு ஒரு கேக் ட்ரேயில விட்டு எல்லா இடமும் ஒரே அளவுல வார மாதிரி சமப்படுத்தி கொள்ளுவோம். இப்ப பாருங்க எங்கட கேக் எல்லாம் எல்லா இடமும் ஒரே அளவாக ஒரே மட்டமா இருக்குது. இப்ப இதுக்கு மேலால நாங்க ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற பாதாம் பருப்பை தூவி கொள்ளுவோம். இப்ப இந்த கேக்கை நாங்க ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கிற அவன்ல வச்சு பேக் பண்ணி எடுப்போம். ஏற்கனவே நாங்க 200 பார் செல்சியஸ்ல இந்த அவனை ப்ரீஹீட் பண்ணியிருக்கிறோம். அவன்ல நீங்க கேக்கை வைக்கும் போது இவ்வாறு கீழ்த்தட்டுல வைங்க. வச்சுட்டு இந்த அவனை திரும்பவும் 180 பார் செல்சியஸுக்கு குறைச்சு விடுவோம். குறைச்சிட்டு ஒரு 30 நிமிஷம் பேக் பண்ண விடுவோம். இப்ப பாருங்க நாங்க கேக்க வச்சு 30 நிமிஷம் ஆயிட்டுது. நான் இப்ப இந்த அவன்ல மேல வர்ற வெப்பத்தை ஃபுல்லா ஆஃப் பண்ணிட்டு அதே நேரத்துல டெம்பரேச்சரை 160 பார் செல்சியஸா குறைச்சு இன்னும் ஒரு 20 நிமிஷத்துக்கு பேக் பண்ண வர்றேன். ஒருவேளை உங்களோட அவன்ல இந்த சிஸ்டம் இல்லைன்னு சொன்னா நீங்க டெம்பரேச்சரை மொத்தமாகவே 150 பார் செல்சியஸுக்கு குறைச்சு இன்னும் ஒரு 20 நிமிஷத்துக்கு பேக் பண்ண விடுங்க. இப்ப வெளியில பாருங்க நல்ல குளிராவும் இருக்குது. அதே நேரத்துல ஸ்னோ எல்லாம் கொட்டி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவும் இருக்குது. இப்ப பாருங்க நாங்க இந்த அவன்ல கேக்க வச்சு கிட்டத்தட்ட 55 நிமிஷம் ஆயிட்டுது. இப்ப நாங்க இந்த கேக்க இறக்கி எடுப்போம். இறக்குறதுக்கு முதல் இவ்வாறு ஒரு குச்சியால குத்தி பாருங்க. குத்தி பார்த்து எந்த ஈரத்தன்மையும் இல்லைன்னு சொன்னா மட்டும் நீங்க அந்த கேக்க இறக்கி எடுங்க. இல்ல ஒருவேளை உங்களுக்கு ஈரத்தன்மையா இருக்குமான்னு சொன்னா தொடர்ந்து ஒரு 5 நிமிஷம் வச்சு பேக் பண்ணி எடுங்க. இப்ப பாருங்க எங்கட குச்சியில எந்த ஈரத்தன்மையும் இல்லாம நல்ல கிளீனா இருக்கு. இப்ப நாங்க இந்த கேக்க இறக்கி எடுப்போம். இப்ப இந்த கேக்க இவ்வாறு அவன்ல இருந்து இறக்கின உடனே ஒரு டூத் பிக்கால கொஞ்சமா குத்தி விட்டுட்டு ஒரு பிரஷ்ஷால கொஞ்சம் ஆல்கஹால் பூசிக்கொள்ளுவோம். இது கட்டாயம் இல்ல, ஒரு டேஸ்டுக்காக தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து கொள்ளலாம். இப்ப இந்த கேக்க நாங்க இந்த ட்ரேயோட நல்லா ஆற விடுவோம். இப்ப பாருங்க எங்கட கேக் நல்லா ஆறி வந்திருக்குது. இப்ப இந்த கேக்கை நாங்க இவ்வாறு ஒரு மூடியால மூடி குறைஞ்சது 5 தொடக்கம் 6 மணித்தியாலம். இல்லைன்னு சொன்னா ஒரு நைட் பூராகவும் மூடி வச்சுட்டு அடுத்த நாளைக்கு எடுத்து வெட்டினீங்கன்னு சொன்னாலும் அந்த கேக் இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும்.
இப்போ பாருங்க, நாங்கள் செய்த ஃப்ரூட் கேக் நல்லா பொங்கி எந்த ஈரத்தன்மையும் இல்லாமல் நல்லா பேக் பண்ணப்பட்டு வந்திருக்குது. அதே நேரத்தில் நல்ல சாஃப்டாகவும் நல்ல டேஸ்டாகவும் அதோட நல்ல வாசமாகவும் இருக்குது. இந்த கேக்கை நீங்கள் இப்படியே சர்வ் பண்ணலாம். இல்லை ஒருவேளை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரிச்சாக வேணும்னு சொல்லி நினச்சிங்கன்னு சொன்னால் இதுக்கு மேலெல்லாம் மாசிப்பெண்ணும் போட்டு எடுக்கலாம். இந்த மாசிப்பெண்ணை நான் கடையில் தான் வாங்கியிருக்கிறேன். இப்போ வாங்க இந்த கேக்கில் இந்த மாசிப்பெண்ணை எப்படி போட்டு எடுக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த மாசிப்பெண்ணை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சைஸில் தட்டி கொள்ளலாம். நான் நல்ல மெல்லுசாக தட்டி எடுத்துருக்கிறேன். ஆனால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சைஸில் இன்னும் கொஞ்சம் தடிப்பாகவும் தட்டி கொள்ளலாம். இப்போ பாருங்க, எங்கள்கிட்ட டேஸ்டான ரிச்சான ஃப்ரூட் கேக் ரெடி ஆயிட்டுது. இந்த ஃப்ரூட் கேக்கை நாங்கள் எவ்வளோ குயிக்காகவும் சிம்பிளாகவும் செய்து முடிச்சிட்டோம்னு சொல்லி, அதோட நாங்கள் இந்த ஃப்ரூட் கேக் செய்கிறதுக்கு இந்த பழங்களெல்லாம் கெராமலில் ஊற வச்சு செய்ததால் எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல் நல்ல டேஸ்டாகவும் அதே நேரத்தில் நல்ல வாசமாகவும் வந்திருக்குது. இந்த ஃப்ரூட் கேக்கை நீங்கள் கிறிஸ்மஸ் நியூ இயர் ரெண்டு தான் செய்யணுமெண்டு இல்லை, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு அல்லது பர்த்டேக்கு கூட செய்து பாருங்கள். நல்ல ரிச்சாகவும் அதே நேரத்தில் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். உங்களுக்கும் இந்த ஃப்ரூட் கேக் பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். நீங்களும் ஒரு தடவை இதே அளவில் இதே முறையில் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.